உங்கள ஒரு ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு நாங்க நம்பிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனா நீங்களும் உங்க படம் ஓடணும். அந்த தற்குறிகளுடைய ஒரு ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு, இவ்வளவு ஒரு அசிங்கமான நிலைப்பாடு எடுத்திருக்கீங்களே நடிகர் ஜீவா அவர்களே! இது எப்படி உங்களால முடிஞ்சது? நீங்க பேசுற அந்த மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசுறீங்களே, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசின டயலாகு? படிச்சு படிச்சு சொன்னேங்கடா. கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்க. கேட்டீங்களா? ஒரு மனுஷன் அமைச்சர் அப்படிங்கறத மறந்து 100 கேமரா தன்னை படம் பிடிக்கிறது அப்படின்றது கூட அவர் கவனம் இல்லாம இறந்த குழந்தைக்காக அவர் அழுத வீடியோ அது. ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கடானா ஃபாலோ பண்றீங்களாடா? ஒரு வீட்டுல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல ஒரு பையன், ஒரு வயசு பையன் ஒரு வண்டி வாங்கி கொடுத்து, டூ வீலர் வாங்கி கொடுத்து, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கட்டும், இல்ல பெரிய குடும்பமா இருக்கட்டும், வாங்கி கொடுத்து அந்த பையன் ஒரு ஹெல்மெட் போடாம, ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம ஸ்பீடு அதிகமா போய் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் அழுவா. ஐயோ நான் சொன்னனே நீ கேட்கலையே, கம்மியான வேகத்துல போயிருக்கலாமே, குறைவான வேகத்துல போயிருக்கலாமே, ஹெல்மெட் போட்டிருக்கலாமே தலையில முக்கியமா. ஒரு பெத்த தாய் இப்படிதான் அழுவா. கை கால்ல ஏதாவது காயம் இருந்தா கூட இத நாங்க உயிரோடவாது உன்னைய பார்த்திருப்போமே அப்படின்னு அவ அழுவா. அவதானே தாயா இருந்திருக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரியா? அவர் தாய் உள்ளத்தோடு தான் அழுதாரு. அவர் அழுததுக்கும் இந்த ஒரு தாய் அழுறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அதை நீங்க எப்படி காட்டுறீங்க? உங்க படம் ஓடுறதுக்கு இவங்களோட ஆதரவு உங்களுக்கு வேணுமா? அதனால நீங்க இப்படி ஒரு ஒரு அவர் அவர் பேசுனதை இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வருவீங்களா? ஒரு சிரிப்பா